இன்றைக்கி அரிசி சமையலில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை லட்டு செஞ்சிடலாங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. அதே கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் அளவுக்கு இருக்குது. அது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 5 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணி பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சு பார்த்தீங்களா, அதில் கரும்பு சக்கரை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானே முந்திரி, திராட்சை, பம்ப்கின் சீட் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணோடனே நம்ம மாவு அரைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, பொட்டுக்கடலை மாவு, அதில் நெய், முந்திரி, பம்ப்கின் சீட் அந்த நெய் ஊற்றி அந்த நெய்யோட சூடுலேயே பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்தீங்கன்னா பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிருங்க. இந்த அளவுக்கு அழகாக உங்களுக்கு உருண்டை வருங்க. இது நீங்கள் தாராளமாக நீங்கள் வெளியில் 2 நாள் 3 நாள் வெளியில் வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த தீபாவளி பண்டிகைக்கு இந்த மாதிரி சத்தான லட்டு செஞ்சு கொடுங்க. அரிசி சமையல் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.